கோடீஸ்வரி தொடர்ந்து வந்து எல்லார்கிட்டயுமே கேட்டுட்ருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு அழகா என் பொண்ண இப்படி வெளிய நிக்க வச்சுட்டீங்களேன்னு வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஐஸ்வர்யா வந்து குறுக்கிட்டு, அவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ பெரியவங்கள எதிர்த்து பேசிட்டா, மரியாதை இல்லாம நடந்துக்கிறா அப்படின்னு மாரி சொல்றாங்க. உடனே கோடீஸ்வரிக்கு செமையா கோவம் வந்தது. யார பார்த்து என்ன சொல்ற? உனக்கு இந்த வாழ்க்கைய குடுத்ததே பிச்சையே அவ தான். அவ போட்ட பிச்சையில தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா நீ வந்து அவள பத்தி குறை சொல்றியா? உனக்கு அசிங்கமா இல்ல? உன் தங்கச்சி வெளிய நிக்கிறா. அத கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாம அமைதியா வீட்டு உள்ள நல்லா பூந்துட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ எல்லாம் என் வயித்துல தான் பொறந்தியா? உன்னை பார்த்தாவே எனக்கு வந்து கோவமா வருது. தயவுசெய்து வாய மூடிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஐஸ்வர்யா வந்து அப்படியே முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இங்க வந்து என்ன பண்றாரு, நம்ம மகாவோட அப்பா வந்து கேட்குறாரு சூர்யா கிட்ட, சொல்லுங்க மாப்பிள்ள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு என் பொண்ணு வெளியே வந்து நிற்க வச்சிங்க அப்படின்னோடனே, உங்க பொண்ணு வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அந்த கட்டுப்பாடை வந்து உங்கள் பொண்ணு வந்து மீறிட்டா, அதனால உங்கள் பொண்ணு வந்து நான் அதனால தான் இந்த தண்டனை கொடுத்தேன் அப்படின்னோடனே, என் பொண்ணை வந்து மன்னிக்கிறதுக்கு வழியே இல்லையா? தயவுசெய்து என் பொண்ணு மன்னிச்சிடுங்க, நான் மன்னிப்புக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் தான் சொல்லிட்டானே, கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்கிறாங்க. கிளம்புறேம்மா கிளம்புறேன், என் பொண்ணு வந்து எனக்கு பாரம் கிடையாது, அவள் எனக்கு வரம் தான், நான் சந்தோஷமாக என் வீட்டில் வாழ வைப்போமா, நீங்கள்லாம் நிம்மதியாக இருங்கம்மா, நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்றாரு. உன்னை கோடீஸ்வரன் கையெடுத்து கும்பிட்றாங்க. வா மகா போகலான்னா மகா வரமாட்டேங்கிறாங்க. வாமா, இங்கே இருக்கிறது உனக்கு மரியாதை இல்லைம்மா, நம்ம மரியாதை நம்ம தாம்மா காப்பாற்றிக்கிட்டோம், வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. செமையாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. அந்த மழையிலே வந்து மகா வந்து மனசு இல்லாமல் அந்த வீட்டையே பார்த்து நடக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் சூர்யாவோட அப்பா ராகவ் வந்துடுறாரு. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. எங்கே என் மருமகளை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறாரு. என் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன், அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அவள் வந்து என் வீட்டு மருமக, எப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து அந்த ஸ்தானம் மாறி போச்சு. உங்கள் அப்பான்ற ஸ்தானத்தை நீங்கள் இழந்துட்டீங்க. இதுக்கப்புறம் அவளுக்கு அப்பா நான் தான். என்னை கேட்காம எப்படி என் பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு மகாவோட அப்பா. நீ எதிர்த்து பேசிட்டா சொல்லிட்டு சூர்யா வந்து வெளியே கூட்டின்னு போய் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அவங்க தம்பி. உடனே செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு ராகவா. உடனே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு கையை பிடிச்சி. நம்ம மகாவை, என் வீட்டு மருமக்களை வெளியே அனுப்புகிற தைரியம் இங்கே யாருக்கு இருக்குது? எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருப்பீங்க. என்னப்பா சூர்யா, நீங்கள் அவ்வளோ பெரியவன் ஆகிட்டியா? அவ்வளோ வளர்ந்துட்டியா நீ? பெத்த தகப்பனை கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ முடிவு பண்ணுவேல, அப்போ நாங்களாம் யாருப்பா உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்துப்பா, இங்கே பார், இந்த வீட்டுக்கு நீ வந்து தலைவன் கிடையாது, புரியுதா அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா தாத்தா பாட்டி இருக்காங்க. ஓ, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? பெரியவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குது இல்லையா? அப்போ உங்களெல்லாம் வந்து எதுவுமே வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னோடனே, இல்லைப்பா, பெரியவங்களுக்கு எங்கப்பா மரியாதை கொடுக்குறாங்க, கொண்டாடிக்கிட்ட நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன்ப்பா, ஆனால் அவள் வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. மகா வெளியே அமுச்சு தீருவேன்னு சொல்லிட்டு உன் புள்ள அடம் பிடிச்சி எடுத்து போய் வெளியே விட்டுட்டான். யாருப்பா இந்த வீட்டில் எங்கள் பெரியவங்க மரியாதை கொடுக்கறது அப்படின்னோடனே, பாட்டி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு சூர்யா. நீ அமைதியாடுறா, ஒன்னால் தாண்டா இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு. இங்கே பாரு, மாமியார் மக எவ்வளோ வேணாலும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க, அதில் மூக்கு நுழைச்சது நீ தப்பு, அது இல்லாமல் மகா வந்து வெளியே எடுத்து போய் விட்டது பெரிய தப்பு, அதை நீ பண்ணிட்டு பேசிட்டு இருக்கியா நீ அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், மகா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இது என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்து, எங்கள் அப்பாவோட வீடு இது. இதை வீட்டை விட்டு அனுப்புகிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது, புரியுதா? மகா இந்த வீட்டு மருமக, அவள் இந்த வீட்டில் இருக்கிற அதிகாரம் அவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அவள் இங்கே தான் இருப்பா. மகா நீ உள்ளே போமா அப்படின்னோடனே உடனே வந்து மகா வந்து யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உன் மாமா சொல்கிறேன், உள்ளே போமா அப்படின்னோடனே மகா உள்ளே போகிறாங்க. இங்கே வந்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க வந்து ராஜலக்ஷ்மி. உடனே வந்து எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், மகா வெளியே அனுப்பணும்னு நினச்சிங்க, அப்புறம் அவ்வளோதான், என்னோட சுயரூபத்தை பார்ப்பீங்க அப்படின்றாரு. உடனே வந்து கோடீஸ்வரிக்கிட்டையும் அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு. நீங்கள் போயிட்டு வாங்க, என் பொண்ணு நான் பார்த்துப்பேன்றாரு. ரொம்ப நன்றிங்க, இது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அப்பாவும் அம்மாவும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து ராஜலக்ஷ்மி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்படி நீங்கள் இப்பெல்லாம் நடந்துக்கலாம், அவளை எதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அவளை உள்ளே கூட்டிகிட்டு வரலாம், இந்நேரம் நம்ம குடும்பமானோம் வெளியே போயிருக்கோம், புரியுதா? இங்கே பாரு, உன் பையன் ஒன்று ராஜா கிடையாது, சேத்துல காலை வச்சா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டான்றாரு.